இது ஒரு படிப்பினை பதிவு. ஒரு மனிதன் மரணம் அடைஞ்சிடுறாரு. நல்லடக்கம் செய்வதற்காக உறவினர்களால அந்த உடல் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரப்படுது. அந்த நேரம் பார்த்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த உடலை ஒரு பிளாஸ்டிக் கவரால மூடி வச்சுட்டு மழையில நனையாம இருக்க எல்லாரும் வீட்டின் வராண்டாவில வந்து நின்னுறாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். நீங்கள் மரணம் அடைந்த பிறகு உங்கள் மீதான உண்மையான மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க மரணம் அடைஞ்சா கூட உங்களை விட்டு மக்கள் மிக விரைவாக நகர்வார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சு வாழ ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவு அன்புக்குரியவராக இருந்தாலும், எவ்வளவு பாசத்திற்குரியவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், நீங்கள் மரணம் அடைந்த பிறகு உங்களுடைய உடல் மீண்டும் வீட்டுக்குள் கொண்டு வரப்படாதுங்கிறது எழுதப்படாத விதி. உங்களுக்காக யாரும் மழையில நனைய மாட்டாங்க. உங்களுக்கு துணையா உங்க கூட யாரும் நிக்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சீக்கிரமா உங்களை மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்னைக்கு நீங்க இவ்வளவு பதட்டமா ஓடிட்டு இருக்கீங்க? இது உங்க வாழ்க்கை. உங்களை படைச்ச இறைவனை தவிர வேற யாரையும் நீங்க திருப்திப்படுத்த தேவையில்ல. வேற யாரும் உங்களை திருப்திப்படுத்த போறதும் இல்ல. வாழும் நேரம் மிக மிக குறைவானது. முடிந்த அளவுக்கு நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த உலக வாழ்க்கைக்காகவும் உறவுகளுக்காகவும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மளை படைச்ச இறைவனை நம்ம கோவப்படுத்துறோம். கடைசியில நம்ம நிலைமையும் இதுதான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மறுமையை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். சுயநல உறவுகளில் இருந்து விடுபடும் அளவிற்கு நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.